இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த சில நிகழ்ச்சியில் நம்ம ஒரு முக்கியமான தேடலை ஆரம்பித்தோம். நான் யார் அப்படின்ற கேள்விக்கு தெளிவான அர்த்தம், விடை அது நமக்கு கிடைச்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் யார் அப்படின்னா, நான் ஒரு சுத்தமான, அன்பான, அமைதியான, மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மா அப்படின்றது தான் அதுக்கு பதில். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருந்தாலும் அதை நம்ம யாருமே உணரலை, நமக்கு யாருக்கும் தெரியாதுன்னா நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு விஷயம். ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அது என்னன்னா, பரமாத்மாவோட அறிமுகம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் யார் அப்படின்றதும் தெரிஞ்சாச்சு. இப்போ நான் எப்படி பரமாத்மாவை அணுகிறது அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்காக பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்ல வந்திருக்காங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், நம்ம போன எபிசோடில் எங்கே முடித்தோன்னு ஒரு சின்ன ஞாபகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா, பரமாத்மா யார் அப்படின்னு எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க. அவர் இங்கே இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. அதை விட ஒரு முக்கியமாக நீங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, ஆத்மா ரெண்டு விஷயத்தை தான் தேடுது. ஒன்று மகிழ்ச்சி, இன்னொன்று ஆத்மார்த்தமான உறவு. இந்த ஆத்மார்த்தமான உறவு, அதாவது இந்த சோல்மேட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு உறவை தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். அதுக்காக தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம்னு சொல்லலாம். அதை எங்கே தான் தேடி ஒரு உறவை நம்ம பிடிச்சாலும் அந்த உறவுக்குள்ளே சில சமயம் ஒரு விரிசல், சண்டை ஏற்பட்டு அந்த உறவு ஆத்மார்த்தமான உறவாக இல்லை. ஆனால் இந்த ஆத்மார்த்தமான உறவு எனக்கும் பரமாத்மாக்கும் தான் இருக்கும். அங்கே தான் அது முடிவடையும்னு சொன்னீங்க இல்லையா? இப்போது இந்த உறவை யார் எனக்கும் அவருக்கும் ஏற்படுத்துவாங்க? அதாவது அவர்கிட்ட என்னை யார் கொண்டு போய் சேர்ப்பாங்க? இப்போ உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு சிலரை நாம் இங்கே வரவழைப்போம். உங்களுடைய அம்மா இல்லை கணவன், மகள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நல்லா தெரிஞ்சவங்க, அவங்களெல்லாம் இங்கே வர வைப்போம். அவங்கக்கிட்ட உங்களை பற்றின விஷயங்களை கேட்போம். உங்களை அவர்கள் அறிமுகப்படுத்தட்டும். அப்படி அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க எல்லோருடைய அறிமுகமும், அவங்க எல்லோருமே சொல்லுகிற விஷயங்களும் ஒரே மாதிரியாக இருக்குமா? இல்லை, நிச்சயமாக இருக்காது. நிச்சயமாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில், அவர்கள் உங்களை எப்படி பார்த்தாங்களோ அவர்களுடைய கண்ணோட்டத்தினுடைய அடிப்படையில், அவர்களின் அனுபவத்தின் அடிப்படையில் உங்களை அறிமுகப்படுத்துவாங்க இல்லையா? அதில் நிச்சயமாக வித்தியாசம் என்பது இருக்கும். ஆமாம், அவங்க என்னை எப்படி உணர்ந்தாங்களோ, அவங்களுக்கு என்னை எப்படி தெரியுமோ அது மாதிரி தான் அவங்க என்ன சொல்லுவாங்க. இப்போது அவங்க சொன்னதில் எந்த தவறுமே கிடையாது. யார் சொன்னதுலையுமே தவறு கிடையாது. எல்லாருமே சொன்னதில் முழுமையான ஒரு அறிமுகம் என்பது இருக்காது. ஏன்னா அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் என்பது இருக்கிறது. எல்லாருமே சொன்னார்கள், சரியாக சொன்னார்கள், ஆனாலும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் அது ஒரு முழுமையான அறிமுகம் என்பது கிடையாது. ஆமாம் இல்லையா? இப்போ உங்களை பற்றின அறிமுகத்தை, முழுமையான சரியான அறிமுகத்தை யார் கொடுப்பாங்க? என்னை பற்றி தெளிவாக சரியாக சொல்லணும்னா அது நான் தான் சொல்லணும். ஸோ உங்களால் மட்டும்தான் முடியும் இல்லையா? பல காலமாக இந்த உலகத்தில் பல தர்மாத்மாக்கள், பல விசேஷமான ஆத்மாக்கள், புண்ணிய ஆத்மாக்கள் பலர் அந்த ஒரு சக்தியை பற்றி, பரமாத்மாவை பற்றி நமக்கு சொன்னார்கள். அவை அனைத்துமே அவரவர்களுடைய அனுபவம், அவரவர்களுடைய கண்ணோட்டம், அவரவர்கள் அந்த கடவுளை, அந்த பரமாத்மாவை
எப்படி பார்த்தார்களோ அதன் அடிப்படையில் அவர்கள் நமக்கு அனுபவத்தை கொடுத்தார்கள், அந்த அறிமுகத்தை கொடுத்தார்கள். அத்தனை தர்மங்களுமே அதே ஒரு சக்தியை பற்றி, ஒரே பரமாத்மாவை பற்றி விதவிதமான கருத்துக்களை தெரிவித்தார்கள் இல்லையா? அப்படி தெரிவிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கருத்துகளிலும் ஒரு சிறிய வித்தியாசம் என்பது இருந்தது. ஒவ்வொரு தர்மமும் பரமாத்மாவை வெவ்வேறு விதமாக நமக்கு அறிமுகப்படுத்தியது. அவர்கள் சொன்னதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் வித்தியாசம் என்பது இருந்ததால் அது 100% முழுமையும் கிடையாது. இன்றைக்கு அவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில், அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் நம்மால் பரமாத்மாவிடம் தொடர்பு கொள்ளவோ உறவு வைத்து கொள்ளவோ முடியாது. இப்போது மற்றவர்களுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் நான் யார்கிட்டையாவது உறவை தொடர முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். இப்போது பரமாத்மாவுடைய முழுமையான 100% சரியான அறிமுகத்தை நமக்கு யார் கொடுப்பார்கள்? பரமாத்மா தான். ஸோ இட் இஸ் லாஜிக்கல் இல்லையா? அது இப்போது இந்த மேடையில் நாம் பேசுகிற எல்லாமே லாஜிக்கலாக தான் இருக்குது. எல்லா கேள்விகளையுமே நாம் நமக்கே கேட்டு பார்த்தால் நமக்கு அதற்கான பதில் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ பரமாத்மா தான் அவருடைய சரியான அறிமுகத்தை, முழுமையான அறிமுகத்தை நமக்கு கொடுக்க முடியும். முன்பே சொன்னபடி இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்கிற அத்தனை விஷயங்களையும் நமக்கு சுயம் பரமாத்மா பகவான் இந்த சிருஷ்டிக்கு நமக்கு அவை அனைத்தையும் தெளிவாக புரிய வைக்கிறார் அப்படின்னு நாம் சொன்னோம். இப்போ நம்மை பற்றிய தெளிவு, நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஒரு தெளிவை மிக எளிமையாக நமக்கு அவர் புரிய வைத்தார், சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லையா? அது எவ்வளவு எளிமையோ அதே போல் பரமாத்மா தன்னுடைய அறிமுகத்தையும் மிக தெளிவாக, மிகவும் சுலபமான முறையில் நமக்கு புரிய வைக்கிறார். இதுவரையில் பரமாத்மாவை பற்றி பல விதமான கருத்துக்கள் என்பது நிலவி வருகின்றன. அவை அனைத்தையும் நாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்பொழுது பலவிதமான நம்பிக்கைகள் என்பது நிலவுகிறது. ஒவ்வொரு நம்பிக்கையையும் நாம் அதை எடுத்து சரியா தவறா என்பது முக்கியம் இல்லை, ஆனால் அது எந்த அளவிற்கு எனக்கு சரியாக படுகிறது, அதை நான் எந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் எனக்கு உதவி செய்கிறது, அதனுடைய அடிப்படையில் நாம் அதை சோதனை செஞ்சு பார்க்கணும். ஆமாம், இப்போது கடவுள் இருக்காங்க அப்படின்ட்டு சில பேர் நம்புகிறாங்க. ஆனால் இந்த உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. எல்லா தர்மங்களிலுமே பரமாத்மா இருக்கிறார், ஏதோ ஒரு சக்தி என்பது இருக்கிறது என்பதை நம்புகிறார்கள். இந்த உலகத்தை அந்த சக்தி தான் ஆட்டி படைக்கிறது அப்படியும் நம்புகிறாங்க. ஒரு சிலர் அதெல்லாம் மனிதர்களுடைய படைப்பு, அப்படி ஒரு சக்தி இல்லை அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு கூட சிலர் சொல்கிறாங்க. ஸோ இவை எல்லாமே ஒரு நம்பிக்கைகள், இவை எல்லாமே கருத்துக்கள் தான். ஆனால் இவைகளில் எது சரி, இது சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பதை நாமே நம்மை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு இயற்கையே கடவுள், இயற்கையை கடவுளாக பாவித்து அதுக்கு பூஜை செய்கிறாங்க. மழை, சூரிய பகவான் இல்லையா, மரம், செடி, கொடிகள் இவற்றையெல்லாம் கூட நாம் வணங்கிட்டுருக்கோம். ஏன் விலங்குகளை கூட நாம் வழிபட்டுருக்கோம். ஸோ இதையெல்லாம் நாம் நமக்கு கேட்டு தெரிந்து கொள்ளணும். பரமாத்மா என்பவர் மகாசக்தி, அவர் எல்லாவற்றிற்கும் உயர்ந்தவர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே சமயத்தில் இப்படி சில விஷயங்களை கடவுள் என்று பாவித்து அதற்கு வழிபாடுகளையும் செஞ்சிட்ருக்கோம். ஆமாம், இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா வழிபாடுகளும் நடக்குது. ஏதோ விதமான நம்பிக்கைகள். கடவுள் தூணில் இருக்கார், துரும்பில் இருக்கார், உங்களுக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கிறாரு. அதனால தான் நம்ம நிறைய அந்த சாமி வழிபடுறது, இந்த பூஜைகள் செய்கிறதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நம்மெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம், நம்ம எல்லாருமே தெய்வீக அம்சம் கொண்டவர்கள் அப்படின்னு ஒரு கருத்து.
இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எது உண்மை இல்லை அப்படின்றது யாருக்குமே தெரியல. அதாவது இந்த மாதிரி ஒரு கருத்துக்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் என்பது இருக்கும். ஆனால் நம்ம அதை மேலோட்டமாக பார்க்கிறோம். அதனுடைய ஆழமான அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கல. அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஆனால் இப்போ நமக்கு என்னென்னா, இந்த நம்பிக்கைகள் எவ்வளவு தூரம் சரி அப்படின்றதை நாம் ஒன்றொன்னா எடுத்து பார்த்தோன்னா நமக்கு புரிய வந்துடும். நம்ம பரமாத்மாவை நம்முடைய தாயுமாய் தந்தையுமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். நாம் எல்லோருமே அவருடைய குழந்தைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையைப் போல ஆகலாம். ஒரு நல்ல காரியத்தை செய்து தன்னுடைய தந்தைக்கு நிகராக ஆகலாம். ஆனால் அதே குழந்தை தந்தையாகவும் ஆகிவிட முடியுமா? இல்லை, முடியாது. தந்தை என்பவர் வேறு, அவர் ஒரு செப்பரேட் என்டிட்டி, தனி நபர். குழந்தை என்பவர் தனி நபர். அதுபோலத்தான் ஆத்மா என்பது குழந்தைகள் என்றால், பரமாத்மா என்பவர் தந்தை என்றால் அவர் தனிப்பட்டவர். அவருக்கும் எனக்கும் உறவுகள் இருக்கலாம். நான் அவரைப் போலவே அவருக்கு நிகராக ஆகலாம். ஆனால் நானே தந்தையாக இருக்க முடியாது. அதே மாதிரி இயற்கையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, இயற்கை என்பது அவருடைய படைப்பு அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஒரு சமயம் நாம் என்ன சொல்கிறோம்? அது அவருடைய படைப்புன்னு சொல்கிறோம். இன்னொரு சமயம் அதையே நாம் வணங்குறோம். ஆமாம். இப்போ ஒரு குயவன் மட்பாண்டத்தை செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அது அவருடைய படைப்பு. அந்த மட்பாண்டம் ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்து அந்த படைப்பாளியின் நினைவு வரலாம். ஆனால் அதுதான் படைப்பாளி என்று நாம் எடுத்துக்க முடியாது. இயற்கை என்பது அவருடைய படைப்பு. அந்த இயற்கையை பார்த்து அவருடைய நினைவு வரலாம். ஆனால் அந்த இயற்கையே படைப்பாளி என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இப்படி ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பரமாத்மா கடவுள் என்பவர் இந்த உலகத்தில் எல்லா இடத்திலும் இருக்கார். தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு இலை கூட அசைய முடியாது அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்போ நாம் இந்த நம்பிக்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் கடவுள் என்பவர் இங்கே இருக்கார் என்பது சாத்தியமா? அப்படி அவர் இருந்தார் என்றால் இந்த உலகத்தினுடைய நிலை என்பது எப்படி இருக்க வேண்டும்? இந்த மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது எப்படி இருக்க வேண்டும்? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை விட வேற ஒரு வித்தியாசமா நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த உலகத்தின் நிலை என்பது கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் இல்லையா? அந்த பரமசக்தி இந்த உலகத்தில் இருக்காரு அப்படின்னா, அவர் அமைதியின் கடலாக இருக்கக்கூடியவர், அன்பின் கடலாக இருக்கக்கூடியவர். அவர் இங்கே இருக்காரு அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அவர் இங்கே இல்லை. அவர் வேறொரு உலகத்தில் இருக்காரு, வேறொரு இடத்துல இருக்காரு. இன்னொரு வகையான கருத்து பரமாத்மா எல்லோருக்குள்ளேயும் இருக்காரு. எனக்குள்ளே இருக்காரு, உங்களுக்குள்ளே இருக்காரு, அவருக்குள்ளே இருக்காருன்னு எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? இப்போ எல்லாருள்ளேயும் இருக்கிறார் என்றால் நாம் எதற்காக கோவிலுக்கு போகணும், சர்ச்சுக்கு போகணும், மாஸ்க்குக்கு போகணும்? தேவையில்லை. அது மட்டும் இல்லை, நம்முடைய கவனம் எதுக்கு மேலே போகணும்? மேலே ஒருத்தன் இருக்கான், பார்த்துக்குவான், மேலே இருக்கிறவன் எல்லாத்தையும் செய்கிறான் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்கிறோம். இப்போ எனக்குள்ளே இருக்காரு, உங்களுக்குள்ளே இருக்காரு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்குள்ளே இருக்காரு அப்படின்னா நம்ம அவங்கக்கிட்டே நம்ம பிரச்சனைகளை சொல்லி தீர்த்து கொள்ளலாம் இல்லையா? அது சாத்தியம் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்போ எனக்குள்ளே இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம், இல்லை உங்களுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்கிறோம். இப்போ பரமாத்மா என்பவர் அமைதியின் கடலாக இருக்கக்கூடியவர், ஆனந்தத்தின் கடலாக இருக்கக்கூடியவர், அன்பின் கடலாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறோம். வாழ்நாள் முழுவதும் வேண்டாம், ஒரே ஒரு க்ஷணம், ஒரே ஒரு நொடி அந்த அமைதி கடல் எனக்குள்ளே உட்கார்ந்துட்டு போனார் அப்படின்னா அந்த உணர்வு என்பது எப்படி இருக்கும்? நினச்சி பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு உணர்வை நாம் இது வரைக்கும் அனுபவம் செய்ததே கிடையாது இல்லையா? அப்போ நிச்சயமாக அவர் நமக்குள்ளே உட்கார்ந்துருக்காரு, இல்லை உட்கார்ந்துட்டு போனார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில சமயங்களில் வராரு, ஒரு சில சமயங்களில் அவர் இல்லை அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. நாம் அனைவரும் அவருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகள் துக்கத்தில் இருக்கிறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார்.
ஸோ அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது வந்து அந்த நம்பிக்கைக்கு வேறொரு அர்த்தம் இருக்கலாம். அப்படி நாம் நம்பும் பொழுது நாம் தவறுகளை செய்யாமல் இருப்பதற்கு அது உதவுகிறது. பரமாத்மாவே வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தாதான் வந்து அவரை பற்றி நமக்கு தெரிய வரும்னு. புராண கால நூல்கள்லையும் சரி, இந்த சில வேத நூல்கள்லையும் வந்து கடவுளை பற்றி எழுதியிருக்காங்க. அப்போது பரமாத்மா வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து அவருடைய அறிமுகத்தை வந்து நேரடியாக வந்து கொடுத்தாரா? இதை பற்றின விரிவான விளக்கங்களை வந்து நாம் வரப்போகும் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதை பிறகு பார்த்துக்கலாம். இப்போ பரமாத்மா வந்து ஒரு காலகட்டத்தில், வெவ்வேறு காலகட்டத்தில் ஒரு வாட்டியும் இங்கே வந்தாரா? இல்லை, அவர் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் இந்த சிருஷ்டிக்கு வராரு. அதுதான் அவருடைய பங்கை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்தில் ஒரு முறை வருகிறார். அவர் வரும்பொழுது இந்த உலகத்தை வந்து சீரமைக்கிறார். அவர் வரும்பொழுது இந்த உலகத்தை வந்து சரிப்படுத்துகிறார். அந்த மாதிரியான காலகட்டம் தான் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ வந்த அந்த பரமாத்மா என்ன செய்கிறாரு, அதன் பிறகு அது வந்து எப்படி கேரி ஃபார்வர்ட் ஆகிறது, இந்த நிகழ்ச்சிகள் அனைத்துமே வந்து எப்படி புராணங்களில் வேத நூல்களில் வந்து எழுதி வச்சிடுறாங்க அப்படின்றத கூட நாம் பிறகு வரப்போகும் நிகழ்ச்சிகளில் நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதுவரையில் வந்து நம்முடைய நம்பிக்கைகள், நாம் எதை பரமாத்மா என்று நினைத்து கொண்டிருந்தோம், நாம் எப்படியெல்லாம் வந்து அந்த நம்பிக்கைகளை வளர்த்து கொண்டிருந்தோம், அதற்கு ஆதாரமாக இருந்தது என்ன, அதற்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் நாமளே கொஞ்சம் சிந்திக்கணும். சிந்தித்து நாமளே வந்து அதை செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பரமாத்மா என்பவர் வந்து ஒரு ஜோதி வடிவத்தில் இருக்கார். இந்த ஆத்மாக்கள் எல்லாமே வந்து அந்த ஜோதியிலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் திரும்பவும் அந்த ஜோதியிலேயே போய் ஐக்கியம் அடைவாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. இப்போது ஆத்மாக்கள் அப்படின்னாலே எனர்ஜி, சக்தி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சக்தி என்பதற்கு அழிவு இல்லை. இப்போது அழிவு இல்லை அப்படின்னா அந்த சக்தி என்பது செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதே ஆத்மா அந்த ஜோதியில் போய் கலந்துடுச்சு அப்படின்னா அதற்கு தனித்தன்மை என்பது இல்லாமல் போய்விடும். அப்படின்னா அழிந்துவிடும் அப்படின்னு தான் அர்த்தம். ஜோதி என்பது, பரமாத்மா என்பது அழிவற்றவர். அதே போல் ஆத்மாவும் அழிவற்றவர். அந்த ஆத்மா தன்னுடைய பங்கை அந்தந்த நேரத்திற்கேற்றாற் போல இந்த உலகத்தில் வந்து செய்கிறது அப்படின்னு நம்ம சொன்னோம். தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய செயல்களை அது செய்கிறது. அந்த செயலுக்கான பலன்களை அனுபவமும் செய்கிறது. இவை எல்லாமே வந்து ஒரு இயற்கையின் விதி போல, ஒரு ஆன்மீக விதிகளின்படி நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி இயற்கையின் விதிகள் வந்து நடந்துகிட்டே இருக்கோ, அதே போல் ஸ்பிரிச்சுவல் லாஸ், ஆன்மீக விதிகள் அப்படின்னு கூட இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்முடைய கர்ம ஃபிலாசபி, கர்ம தத்துவம் என்பது ஆன்மீக விதி. நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு என்பது இருக்கிறது. அந்த பலனை நான் அனுபவம் செய்கிறேன். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் லா. ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொன்றிற்கும் வந்து அதன் பலனை நாம் அனுபவம் செய்து கொண்டே வருகிறோம். அது பாட்டுக்கு அது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ பரமாத்மாவினுடைய பங்கு இதில் என்ன அப்படின்னா, நாம் விளைவுகளை அனுபவிக்கும் பொழுது அதை வந்து எதிர்க்க முடியாது. அதை நாம் அனுபவம் செஞ்சு, இது ஒரு ஃப்ளோ மாதிரி போகும். இதை நான் அனுபவம் இதை தான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நான் நினச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கடவுளோட படைப்பு, எல்லாமே வந்து பரமாத்மாவுடைய படைப்பு. அவர் தான் வந்து எல்லாத்தையும் வந்து படைச்சாரு, அவர் தான் வந்து எல்லாரையும் ஆட்சி செய்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் சில விஷயங்களை வந்து தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது அப்படின்னு. இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? அதாவது நம்முடைய கர்மாவின் பலன்கள், நாம் செய்கின்ற செயல்களின் பலன்களை நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எந்த செயல்களை செய்தோமோ அதனுடைய பலன்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவம் செய்கிறோம். அது வந்து கார்மிக் லா, கர்ம தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விளைவுகளை நாம் அனுபவம் செய்யும் பொழுது நம்மால் அதை எதிர்க்க முடியாது, அதை நாம் நிறுத்தவும் முடியாது. சரி, இப்போது இயற்கை ரீதியாக இல்லை ஆன்மீக ரீதியாக இல்லை நீங்கள் சொன்ன அதே அந்த கர்மாவின் வழிப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம அனுபவிக்கணும், எதையுமே நிறுத்த முடியாது, எதையுமே தடுக்க முடியாது அப்படின்னா அப்போ பரமாத்மா என்ன செய்கிறாரு? பரமாத்மாவுடைய பங்கு என்ன அப்படின்னா, அந்த விளைவுகளை நாம் சந்திக்கும் பொழுது அதை சந்திப்பதற்கான ஒரு சக்தியையும் அதை கடந்து செல்வதற்கான சக்தியையும் அவர் கொடுக்குறாரு. அதை விட முக்கியமாக இப்போது இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய
கர்ம பலனின் விளைவு, என்னுடைய செயல்களின் விளைவு. ஆனால் இனி நான் செய்ய போகும் செயல்களை சரியாக செய்யலாம் இல்லையா? அதற்கான தெளிவு வேண்டும், அதற்கான ஞானம் வேண்டும். ஸோ இதை செய், இதுதான் சரியானது என்று சொல்வது அவருடைய பங்கு. அதை தான் நம்ம புரிஞ்சிக்கல. அடிக்கடி நம்ம சொல்கிறது உண்டு, கடவுளே நான் உன்னை எவ்வளோ வாட்டி நினைக்கிறேன், எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் உன்கிட்ட சொல்கிறேன், உன்னையே நினைக்கிறேன், ஆனாலும் எனக்கே இந்த பிரச்சனை வந்துட்டே இருக்கு, நீ எனக்கு சரி செய்யவே மாட்டேங்கிற. ஆமாம், கஷ்டம் வரும்பொழுது நாம் நினைக்கிறோம் அப்படின்னா அதற்கான சக்தியை அவர் கொடுக்குறாரு. ஆனால் நமக்கு வந்து நாம் இப்பொழுது செய்கிற செயல்களுடைய பலன் நாளை அனுபவம் செய்வோம் இல்லையா? இப்போது நான் அந்த செயலை சரியாக செய்ய வேண்டும், நான் செய்வது சரியாக இருக்க வேண்டும், அந்த தெளிவை பரமாத்மா கொடுப்பார். இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரியான அறிவுரைகளை தான் சொல்லுவோம். 2 பேருக்குமே வந்து இதை செய்ய அதை செய் என்று தான் சொல்லுவோம். அதில் ஒருத்தர் வந்து ஏற்றுக்கிறாங்க, சரியான முறையில் செய்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, சரியாக செய்யவில்லை, தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ற காரியங்களை செய்கிறாங்க. ஸோ அந்த காரியங்களுக்கு ஏற்றாற் போன்ற பலனையும் வாழ்க்கையையும் அவர்கள் அமைத்து கொள்வார்கள். இதில் எந்த பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகள் வந்து கஷ்டப்படணும், துக்கப்படணும்னு நினைக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில குழந்தைகள் தன்னுடைய செயலால் அந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவம் செய்தால், அந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு துக்கப்பட்டால் அதில் வந்து பெற்றோர் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த குழந்தையே வந்து துக்கப்படும் பொழுதோ இல்லை கஷ்டப்படும் பொழுதோ தன்னுடைய பெற்றோர் தனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பார்கள், அந்த கஷ்டத்தில் துணையாக இருப்பார்கள் அப்படின்னா நிச்சயமாக அந்த பெற்றோர்களும் செய்வார்கள் இல்லையா? அதிலிருந்து மீண்டு வர முடியும். அதே மாதிரி தான் பரமாத்மா நமக்கு வந்து அதை எதிர்கொள்வதற்காக நமக்கு துணையாக இருப்பார். அதாவது நாம் வந்து கஷ்டங்களை வந்து துக்கங்களை வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இப்போ விதி அப்படின்னா என்னென்னா, இதில் வந்து தண்டனை கஷ்டம் அப்படின்றது வந்து ஒன்றுமே இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஒரு இயற்கையினுடைய விதியை நாம் எடுத்துக்குவோம். புவியீர்ப்பு விசை, லா ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எது வந்து மேலேந்து வந்தாலும் கீழே விழுந்துடும். அதற்கு காரணம் இந்த புவியீர்ப்பு விசை என்கிற இயற்கையின் விதிப்படி தான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்து எட்டர்னல் லாஸ், இது நிரந்தரமான விதிகள், இதை யாரும் உருவாக்கவில்லை. ஸோ இயற்கையினுடைய விதி அப்படின்னு எடுத்துட்டா இதை யாரும் உருவாக்கவில்லை. இதெல்லாமே வந்து ஒரு நிரந்தரமான விதிகள், எட்டர்னல் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விதிப்படி இயற்கை நடந்து கொள்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இந்த புவியீர்ப்பு விசை என்பது காலகாலமாக இருக்கிறது. அதை ஒரு நாள் நியூட்டன் என்பவர் வந்து உணர்ந்தார், அதை வந்து ரியலைசேஷனுக்கு கொண்டு வந்தார். அதுக்காக வந்து புவியீர்ப்பு விசை அன்னைக்கு தான் உருவாச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்போ அதை உணர்ந்தாரோ அந்த அவேர்னஸ், அந்த உணர்வு என்பது, அந்த விழிப்புணர்வு என்பது நமக்கு வந்து மிகவும் பலனுள்ளதாக அமைந்தது. இன்றைக்கு அந்த உணர்வை வைத்துக்கொண்டு பலவிதமான காரியங்களை விஞ்ஞான ரீதியாக செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ஆன்மீக விதிகளும் கூட. இதை யாரும் உருவாக்கவில்லை. நாம் எதையாவது செய்தால் அதற்கான விளைவு தானாகவே உருவாகும். அதை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். இதில் வந்து கடவுளுடைய பங்கு என்பது கிடையாது. கடவுள் தான் கஷ்டத்தை கொடுக்குறாரு, கடவுள் தான் எல்லாத்தையுமே வந்து நடத்துகிறாரு, கெட்டதானாலும் சரி நல்லதானாலும் சரி அவர் தான் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை என்பது இன்று பரமாத்மாவின் கட்டளையில் நடந்து கொண்டிருக்கிறது, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கும்னா பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இல்லையா? பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். இந்த கவலை அப்படின்ற ஒரு ரேகை கூட இருக்காது. ஏன்னா அவர் நம்முடைய தந்தை. எந்த பெற்றோருமே தன்னுடைய குழந்தைகள் துக்கமாகவோ கஷ்டமாகவோ இருக்கணும்னு நினைக்கிறதில்ல. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த விஷயங்கள் நடப்பதில்லை. நிச்சயமா பரமாத்மா அப்படின்றவர் ஒருத்தர் தான் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக. ஏன்னா லாஜிக்கலாக இருந்தது, விளக்கங்கள் எல்லாமே தெளிவாக இருந்தது. ஏன்னா சூரியன் அப்படின்றது ஒன்று தான். ஏன்னா வெளிச்சம் கொடுக்கறது, லைட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம சூரியன்னு சொல்லிட முடியாது இல்லையா? நிச்சயமா. அது மட்டும் இல்லை, சூரியன் வந்து எங்கே இருக்குதோ அங்கே தான் இருக்குது. ஆனால் அதனுடைய வெப்பமும் வெளிச்சமும் ஒவ்வொருவராலையும் உணர முடியும். அதற்காக வந்து ஒவ்வொரு வீட்லேயும் சூரியன் இருக்குது அப்படின்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த சூரியனுடைய வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் நாம் தான் அதனுடைய நெருக்கத்திற்கு போக வேண்டும். இப்படி பலவிதமான நம்பிக்கைகள் இருக்குது.
இந்த நம்பிக்கைகள் எல்லாமே வந்து நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் நாம் இது வந்து சரியா தவறா அப்படின்றத விட இவை எத்தனை பொருத்தமானவை என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போது இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்கிறது கூட வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம பரமாத்மாவை பற்றி பல கருத்துகள் நிலவி வந்தாலும் அவரோட நாம் உறவு வச்சுக்கணும் அப்படின்னா நமக்கு தேவை வந்து அவருடைய பெயர், அவருடைய உருவம், அவருடைய குணங்கள், அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய பங்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்பதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவருக்கும் நமக்கும் உறவு என்பது ஏற்படும். நிச்சயமா சிஸ்டர், நிச்சயமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நேர்களும் சரி நானும் சரி அதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சி வரைக்கும் நேர்கள் வந்து கண்டிப்பாக காத்துட்ருக்கணும். இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக எங்களுக்காக வந்து விளக்கம் கொடுத்தீங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது வந்து ஒரு சஸ்பென்ஸ் ரகசியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் அடுத்த நிகழ்ச்சி தான் வந்து ரொம்ப முக்கியமான கட்டம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பரமாத்மாவுடைய பெயர், முகவரி, அறிமுகம் எல்லாமே வந்து அனுபவபூர்வமாக வந்து உணர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். உங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஓம் சாந்தி. Om Shanti Om. I'm a peaceful soul. Om Shanti Om. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி